வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது மிதுன ராசி. இந்த மிதுன ராசி சிறப்புமிக்க ஒரு ராசி. 12 ராசிகளில் பல ஆயிரக்கணக்கான சிறப்புகள் மிதுன ராசிக்கு அடிப்படையில் உண்டு. அதில் ஒன்று, உதவி செய்வதில் முந்தக்கூடியது மிதுன ராசி. மற்றவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்க சொல்லாமையே தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு தேடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு ராசி மிதுனம். நண்பர்களுக்காக, நட்புக்காக எத்தனை தூரம் வேணால் நான் பயணப்படுவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுறது மிதுன ராசி. ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா மிதுன ராசியை போல அதை வெளிப்படுத்த முடியாது அழகாக. அந்த வகையில் மிதுன ராசி முதலிடம் பெறுவது. அப்படிப்பட்ட மிதுன ராசி கடந்த சில வருடங்களாக தாங்கொணா துயரத்தில் இருக்காங்க. மிதுன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இப்போ நான் சொல்லக்கூடிய சில விஷயத்தை செய்யும் பொழுது பெரிய யோகங்களை அடைய முடியும். அதில் முதலாவதாக ஜென்மகுருவாக வரக்கூடியதுனால எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், முதல்ல அதை பார்ப்போம். எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? நேரம் விட்டு நேரம் சாப்பிட்றது, இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம விளையாட்டாக அடித்து சாப்பிடுவோம். நேரம் விட்டு நேரம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரத்தில் சாப்பிட்றது, பாதி ராத்திரிக்கு சாப்பிட்றது, இந்த விரைவு உணவு என்று விற்கக்கூடிய ஜீரணமாகாத பொருட்களை தேவையில்லாத நேரங்களில் சாப்பிடுவது, தொலைபேசியை பார்த்துக்கிட்டே தூக்கத்தை தள்ளி போடுறது, இதெல்லாம் அன்னைக்கு அப்போ செய்யும்பொழுது ரொம்ப சர்வசாதாரணமாக தெரியும். ஆனால் ஜென்மகுரு இதையெல்லாம் அப்படி சாதாரணமாக பார்க்க மாட்டார். நமக்கு இது சாதாரணமாக இருந்தாலும் இதை வச்சு சாதாரணமாகவே அவர் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுக்கலாமான்னு பார்ப்பார். அப்போ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது ஒரு தட்டு மேலே தாம்பாளத்தில் வந்து பழம் பூவெல்லாம் வச்சு என்னோடய உடல் ஆரோக்கியத்தை அதில் பாதிப்பு கொடுத்துரு அப்படி நம்மளே கேட்குற மாதிரி ஆகிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக உடல் ஆரோக்கியத்தில், உணவு விஷயத்தில், உறக்கம் தூக்கத்தில் கவனமாக இருக்கட்டும். அடுத்தபடியாக குரு பகவானுடைய 5ஆம் பார்வை, அதாவது உங்களுடைய 5ஆம் வீடு சொல்லக்கூடிய துலாத்தில் விழுது. இந்த 5ஆம் பார்வையாக குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்ப்பது எண்ணற்ற யோகங்களை கொடுக்கும். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் பல குறிக்கோள்கள் உண்டு, லட்சியங்கள் உண்டு. அது கல்வியாக இருக்கலாம், இல்லை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், காதல் திருமணமாக மாற வேண்டும்னு இருக்கலாம், நல்ல வேலை இந்த கம்பெனியில் இந்த ஒரு நிறுவனத்தில் எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கலாம், ஒரு நல்ல குழந்தை பெறணும் அப்படிங்கிற அழகான குழந்தை வேணுங்கிற வரமாக இருக்கலாம். எல்லாம் இருக்குது சார், நிம்மதி மட்டும் இல்லை சார் அப்படிங்கிறதா இருக்கலாம். என் மனைவி என் பேச்சை கேட்குறதே இல்லை சார், வீட்டுக்கு போனாலே பிரச்சனை தான் சார் அப்படின்னு கேட்காத ஒரு ஆண் குரலை நீங்கள் பார்க்குறதே அதிசயமாக இருக்குது. அந்த மாதிரியான விஷயமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம், இந்த இடத்துல குரு பார்வை விழுவது எல்லா விதமான குறைகளையும் நிவர்த்தி செய்யப்படும். கடவுள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு சாட்சி வந்து இந்த 5ஆம் பார்வை. இந்த பல நாட்பட்டு மிதுன ராசியில் ஏக்கங்கள் இருக்கும். அதாவது எனக்கு இது நடந்துராதா, இந்த பிரச்சனை தீந்துராதான்னு. அது உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், சொந்த பந்தங்கள்கிட்ட அந்த ஒரு தகராறு, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை, விவாகரத்து வரைக்கும் கூட போயிருக்கலாம். அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் இருக்கலாம், இல்லை குழந்தைகள் இருக்கலாம், அந்த குழந்தைகள் மூலிமா பிரச்சனைகள் இருக்கலாம். அது உடல் ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சரியாக படிக்காமல் இருக்கலாம், இல்லை அந்த குழந்தைகள் தாய் தந்தையரை மதிக்காமல் தப்பான வழியில் போகக்கூடிய நிலைமையில் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் நல்ல வழியில் தன்னுடைய பாதையை தொடங்குவார்கள். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். மனதார உங்களுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு நீங்கள் பூஜை செய்து, ஏதாவது உங்களால் முடிந்த நைவேத்தியம் செய்து, ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சின்ன உதவி கூட மிதுன ராசி அன்பர்களுக்கு விஸ்வரூபம் எடுத்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மறுபடி அது துணையாக இருந்து உதவி செய்யும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் தேவையில்லை. மறுபடி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.